Rima Shababala Rabaka Dodanamala Shekandalanamo. Thank you, Lord. உமக்கு நன்றி. சாதாரண மனுஷன் பவுலை கொண்டு அநேக சபைகளை கர்த்தர் ஸ்தாபித்தது உண்மை என்றார். வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ரிமாலா ரபா காதுடா நம்மாலா ஷெக்கி. பேதுரு நடந்து போகையில் பேதனுடைய நிழலாகிலும் அவர்கள் மேல் தொடும்படிக்கு பேதனுடைய நிழலை தொட்டவர்கள் எல்லாம் சொஸ்தம் அடைந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த காலத்திற்குள்ளே கர்த்தர் இன்றைக்கு நம்மளை வைத்திருக்கிறார். ரிபா கபா சங்கமல்லா ரகதுடா நம்மல்லா ஷெக்கே. இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர்கள் மேல தேவ ஆவியானுடைய மகிமை இருந்தபடியினால, அப்போஸ்தலர்கள் மேல பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இருந்தபடியினால சாதாரணமான மனிதர்கள் அவர்கள் மேல தேவ மகிமை இறங்கி வந்தபடியினால அநேக அற்புதங்களை கர்த்தர் அவர்களை கொண்டு செய்து முடிந்தார். ஆவியானவருடைய பலன் இல்லாம ஆராதிக்க முடியாது. ஆவியானுடைய பிரசன்னம் இல்லாம, அவருடைய துணை இல்லாம நிச்சயமா எந்த காரியத்தை செய்ய முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா. ரிமா மாலா ரபா காதா லரனமா. Thank you Lord. உமக்கு நன்றி. அப்படியே கரங்களை உயர்த்தினவர்களாக. கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இருதயத்தை நிறைவினால் வாய்கள் பேசும் என்று சொல்லி கர்த்தருக்கு பிரியமான இருதயம் நமக்கு இருக்கும் பொழுது ரோமர் 12வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தருக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறது. புத்தி உள்ள ஆராதனை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆராதிக்க வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், தெய்வத்தை துதிக்க வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் அநேக நன்மைகள் என்னுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். என் மேல ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். என் மேல வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். என் மேல அவருடைய உன்னத பலனை வைத்திருக்கிறார். அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எனக்காக அவர் சிந்தி, எனக்காக அவர் அடிக்கப்பட்டு, எனக்காக நொறுக்கப்பட்டு, எனக்காக அவர் பாடுகளை பட்டதினால கர்த்தர் என்னை நீதிமானாக மாற்றிருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறவர்கள் எல்லாம் அப்படியே வலது கரத்தை பரலோகத்திற்கனராக உயர்த்தினவர்களாக கர்த்தரை நாம் ஆராதனை செய்யலாமா? இது மௌனமாய் இருக்கிற நேரம் அல்ல. இது தெய்வத்தை ஆராதிக்கக்கூடிய நேரம். இது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிற நேரம். இது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிற நேரம். அல்லேலூயா அல்லேலூயா. ரிமமா லரபக தலரனமா. Thank you Lord. உமக்கு நன்றி. இயேசு ராஜா உமக்கு நன்றி. அல்லேலூயா.